அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இந்த சிறிய பதிவில் போகி பண்டிகையை பற்றி பார்ப்போம். மார்கழி மாத இறுதியிலே இந்த போகி பண்டிகை வரும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற இந்த புதிய தொடக்கம் இந்த நாள் நமக்கு தருகிறது. இந்த நாளில் நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பழைய தேவையில்லாத பொருட்களை தூக்கி எறிந்து சில பேர் விடியற்காலையிலே அன்று 14ஆம் தேதி விடியற்காலையிலே எரிச்சிருவாங்க. அதன் பிறகு வீடை சுத்தம் செய்து நம்ம நிலை வாசப்படியெல்லாம் அழகுபடுத்தி அலங்காரம் செய்து தோரணங்கள் கட்டி மஞ்சள் பூசி திலகமிட்டு அங்கே மஞ்சள் கொத்து, அதாவது 2 பக்கமும் கரும்பு சாத்தி மஞ்சள் கொத்து, வேப்பிலை மற்றும் ஆவாரம்பூ இவைகளெல்லாம் சேர்த்து கட்டுவார்கள். அலங்காரம் செய்வாங்க வீடு வாசலை. ஏன்னா மறுநாள் நம்ம பொங்கல் கொண்டாட்டம், சூரிய பொங்கல், சூரியனை பகவானை வழிபடுவதற்காக பொங்கல் வைப்பதற்கு எல்லாம் நம்ம மொதல் நாள் போகி பண்டிகையிலே சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த போகி பண்டிகையில் ரொம்ப மிக முக்கியமானது பொருட்களை, தேவையில்லாத பொருட்களை தூக்கி வீசுவது மட்டுமல்ல, நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள், அதாவது தீய பழக்க வழக்கங்கள் எதுவாக இருந்தாலும், தேவையில்லாத குணங்கள் எது இருந்தாலும் இந்த போகியோடு நம்ம அதை தூக்கி எரிஞ்சிட்டு புதிதாக நல்ல விஷயங்களை நம்ம மனதிலே பதிவு பண்ணி நல்ல நம்மளுடைய உற்றாருக்கும் உறவினர்களுக்கும் தாய் தந்தையருக்கும் நல்ல ஒரு பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்து எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும். நம்ம மார்கழி மாதத்தில் எல்லாரும் மார்கழி மாதம் நல்லா ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க, வழிபாடுகள் செஞ்சுருப்பாங்க, ஆலயங்கள்லாம் சென்று வழிபாடு செஞ்சுருப்பாங்க. எம்பெருமானை மகாவிஷ்ணுவை வழிபாடு மிக முக்கியமாக அவருக்கு செஞ்சுருப்பாங்க. பாவை நோன்பு எடுத்திருப்பாங்க. ஸோ இவ்வளவும் செஞ்சு நம்மளுக்கு அடுத்தது வரப்போகிறது. அதுக்கான பலன்களை எல்லாம் இந்த தை மாதம் நமக்கு கொடுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த தை மாதத்தில் நிறைய சுபமான நாட்கள் இருக்கிறது, வழிபாடுகளும் இருக்கின்றன. இவைகளெல்லாம் செய்து நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற வேண்டும். இவைகளெல்லாம் நாம் தவற விட்டு விடக்கூடாது. இந்த போகி பண்டிகையை எல்லோரும் சேர்ந்து நல்லபடியாக கொண்டாடுவோம், சந்தோஷமாக. நன்றி, வணக்கம்.